கொஞ்ச நாள் வாழுமா, அப்புறம் வந்துடுமா. இதுக்கு நீ வெளிநாடே போயிடலாம். உங்களுக்கு வெளிநாடு கதை தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப அநியாயமாக நடக்குது வெளிநாட்டில். நம்ம இங்கே ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க மலேசியாவிலேருந்து. இப்போ அவங்க சிங்கப்பூரில் வேலை செய்கிறாங்க. அவங்க பொண்ணு என்னம்மா வயசு என்னம்மாச்சுங்கிட்ட, இப்போ தான் ஃபஸ்ட்டு +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போயிருந்தேன், இப்போ ஃபுட்பால் விளையாடுறேன், வேலையை விட்டு நின்ட்டேன், படிப்பெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்ச்சு. இப்போ என்ன பண்ண போகிற, எப்போ கல்யாணம் பண்ண போகிற? கல்யாணம்லாம் மாப்பிள்ளலாம் பார்த்தாச்சு பாஸ்டர், அவர் இங்கே தான் இருக்கிறார், எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாரு. மாப்பிள்ளை எங்கே இருக்கிறாரா? அவங்க வீட்டில் தான் இருக்கிறாரா மாப்பிள்ளை. ஏமா அது என்ன சொல்கிறாங்க, வாழ்ந்து அப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்களாம். கொஞ்ச நாள் வாழ்ந்த பிறகு அப்புறம் கல்யாணம் பண்ணுறது தான். எவ்வளோ அநியாயம் இல்லை இதெல்லாம். எப்போ சில பேர் சிரிக்கிறாங்க, எப்பா இதை முன்னாடியே சொல்லியிருந்தேன் நானும் பண்ணியிருப்பேன்னு. எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமாக போகுது தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தர் 4 வருஷமாக வாழ்ந்துட்டு அவங்க பிடிக்கலன்னு சொல்லி, அவர் அட்வொகேட்டு அவர் பிடிக்கலன்னு சொல்லி ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணி போட்டாங்க. எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு? இதுக்கு நீ வாழாமல் இருக்கலாமே. இது வாழ்க்கையா? இது வாழ்க்கையே கிடையாது. இது வந்து விபச்சாரம், வேசித்தன வாழ்க்கை. ஆமென். ஒரு புருஷனுக்கு மேலே இன்னொரு புருஷன் வாழ்க்கை நடத்துவோமானா, ஒரு மனைவிக்கு மேலே இன்னொரு மனைவியை நேசிப்போமானா, அது விபச்சாரம், வேசித்தனம். ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். பிறருடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக. பார்க்கறதே தப்புன்றாரு. நீ இங்கே இன்னைக்கு பிடிக்கல, நீ இங்கே வாழ்ந்துட்டு இன்னொன்று கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு இதுவும் பிடிக்கல, அது இன்னொன்று வாழ்வியா? அருவருப்பு. ஆண்டவருக்கு எப்படிப்பட்டது? அருவருப்பு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அருவருப்புகளை நாம் அகற்றும் பொழுதுதான் கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வாரு. நம்ம நியாயமே அழுக்கு, நம்ம நியாயமே அழுக்கான கந்தையா இருக்குது, நம்ம நீதியெல்லாம் அழுக்க கந்தையமாகுது. அதை போய் நம்ம கர்த்தர்கிட்ட சொல்ல முடியுமா? ஆமென். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்கினி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்கினி, உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே, உமாலயத்தில் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே. ஏசையா ஏசையா என் நீதி நீதானையா, யெகோவா சிக்கேனு நீதானை. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா, யெகோவா சிக்கேனு நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. ஆமென். யார் நம்ம நீதி? நீதி யாரு? இயேசு. ஆமென். எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. ஆமென். இயேசுவை நாம் நீதியாக வைத்து நம்ம வாழ்க்கையை நடத்தணும். அதுக்கு தான் நம்ம வந்து எப்பவுமே எந்த நீதியும் பார்க்காதீங்க, இந்த நீதியை பாருங்க. ஹல்லேலூயா. இது சரியாய் நம்மை நீதிக்குள்ளாக நடத்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? குறைபடும் பொழுது அதை தன் தகப்படத்து போய் அவள் ஒப்புவித்தாள். ஆமென். பாருங்க, அவங்க தகப்பன் அவளை ஆசீர்வதித்து அனுப்புறான். காலேப். ஆமென்.
நியாயத்தை ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தர் சரியா நடத்துவார். யார்கிட்ட ஒப்புவிக்கணுமோ அங்கே ஒப்புவிக்கணும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேதத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறாரு. யோபு அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறார். யோபு என்ன பண்ணாரு? எல்லார்ட்டையும் சொல்லி சொல்லி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை. புலம்பி பார்த்தார், நியாயத்தை சொல்லி பார்த்தாரு, யாரும் பதில் கொடுக்குற மாதிரி தெரியல. இப்போ என்ன பண்ணிட்டாரு? அவர் கர்த்தர் பக்கமாய் திரும்பி, ஆமென், ஆண்டவர் பக்கமாக திரும்பி தன்னுடைய நியாயத்தை எல்லாம் கர்த்தரோடு வழக்காடுறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரோடு, ஆண்டவரோடு பேசி பாருங்க. 42ஆம் அதிகாரத்தில், யோபு 42ஆம் அதிகாரம். யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், ஆமென், நீர் செய்ய நினைத்து தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்கிறேன். போதும். ஆமென். நான் தேவையில்லாமல் அழைப்பிட்டேன்ப்பா. நான் யார் இடத்துல என்னென்ன பேசணும் தெரியாமல் என்ன பண்ணிட்டேன்? அழைப்புன்னு அழைப்பிட்டேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உன் கையில் கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை, ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின்பு கர்த்தர் தோமானினான எலிப்பாசையும் நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. பார்த்தீங்களா? இப்போ கர்த்தர் சாட்சி சொல்றார். அல்லேலூயா. நீங்க கர்த்தரிடத்துல போய் முறையிட்டீங்கன்னா கர்த்தர் சாட்சி சொல்வார். நீங்க மனுஷங்கிட்ட போய் சொன்னீங்கன்னா மனுஷன் என்ன பண்ணுவா? தூட்டி திரிந்து கொண்டிருப்பான். அல்லேலூயா. மனுஷன் என்ன பண்ணுவா? தூட்டி திரிவான். ஆமென். மனுஷங்கிட்ட போய் ஒப்புவிக்காதீங்க எதையுமே. நீ கர்த்தரிடத்துல, யோபு சொல்றா பாருங்க, நான் கர்த்தரிடத்துல, ஆண்டவரே நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். நான் பேசின வார்த்தைக்காக, நான் சொன்ன சொல்லுக்காக, செயலுக்காக நான் என்ன பண்ணுறேன்? சொல்லுங்களேன். எத்தனை பேர் மனஸ்தாபப்படுறீங்க? அந்த சிஸ்டர்கிட்ட நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது ஆண்டவரே, அந்த பிரதர்கிட்ட நான் இப்படி பேசியிருக்கக்கூடாதப்பா, மனஸ்தாபப்படுறேன்ப்பா, நான் ரொம்ப மனஸ்தாபப்படுறேன். ஆமென். மனஸ்தாபப்படுறான் பார்த்தீங்களா? அவனுக்குள்ள அபிஷேகம்னு அர்த்தம். யார் செஞ்ச தவற உணர்றாங்களோ அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறான்னு அர்த்தம். செஞ்ச குற்றத்தை அப்படியே முழு பூசணிக்காக மறைக்கிறேன்னா உனக்குள்ள யார் இல்லை? ஆவியானவர் இல்லை. ஆமென். தேவன் உனக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். செஞ்ச தவறையே செஞ்சுக்கணும். சில பேர்லாம் அப்படியே புருஷன்கிட்ட மனைவி கிட்ட புருஷன்கிட்ட மறைக்கிறது. அப்படியே மனைவி எல்லாத்தையும் மூடி மறைச்சிடும். எவ்வளோ நாள் தான் ஒழிச்சு வைப்பேன். ஒரு நாள் வெளியே வந்தேன்னா என்ன ஆகிடும்? கேவலமாயிடும். ஆமென். என்னை யார் பார்க்குறாங்க? என்னை யாரும் பார்க்கல, நான் செய்கிற தப்பு அப்படின்னா நீ நினச்சிருப்ப. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் வெளிரங்கம் ஆகும்போது அவமானமும் நிந்தையும் அனுபவிப்பேன். அப்போ அசிங்கமாக இருக்கும். உன் மனைவிக்கு நீ துரோகம் பண்ணும்போது அப்போ தெரியும். ஐயோ இப்போ தெரியாது. ஐயோ நான் செஞ்சது தவறு தான். மனஸ்தாபப்படல, நீ மனஸ்தாபப்படலன்னா பிரச்சனை. சிம்சோன் பாருங்க, மனஸ்தாபப்படுறான். ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்னை மன்னிங்கப்பா. என்ன சொல்றான்? இந்த ஒரு விஷயம் ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பான்றான். கண்ணு போயிடுச்சு.
பலன் போச்சு, சக்தி போச்சு, வல்லமை போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ மனஸ்தாபப்பட்டு கர்த்தர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே நான் மன்னிங்க ஆண்டவரே, நான் செஞ்சது தவறு தான்ப்பா, நீங்க சொன்ன வேலையை செய்யாம நான் ஏதோ வேலையை செஞ்சிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சுங்க ஆண்டவரே. இந்த வேதத்தை படிக்காம, இந்த வேதத்தின்படி வாழாம நான் சுயமா வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்க அப்படி மனஸ்தாபப்படும் போது கர்த்தர் சொல்றாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன். அல்லேலூயா, ஆமென். மோசே மூலமா கர்த்தர் என்ன செய்யறாரு? 10 வாதைகளை உண்டாக்குறாரு. பார்வோன் ராஜாக்கு முன்னாடி போயிட்டு அற்புதங்களை செய்யறான். பார்வோன் ராஜாவுடைய மந்திரவாதிக்கு முன்னாடி கோலை தூக்கி போடுறான், அந்த கோல் சர்ப்பமா மாறுது. திரும்ப வாழை பிடிக்கிறான், கோலா மாறுது. அங்க மந்திரவாதிகளும் போடுறானுங்க கோலை, அதுவும் பாம்பா மாறுது. ஆனா இந்த கோலத்துக்கு நதியில போட்டா என்ன ஆகுது? நதியே ரத்தமா மாறுது. அற்புதங்களை கர்த்தர் மோசே கொண்டு ஆண்டவர் செய்யறாருங்க. மோசே மூலமா அற்புதம் நடக்குது. செங்கடல் பிளக்குது, கண்மலை அடிச்சா தண்ணி வருது, கண்மலையை பார்த்து பேசினா தண்ணி வருது, காடை வேணும்னு சொன்னா காடை வருது. ஆமென். எல்லாம் நடக்குது, எல்லாம் வருது, எல்லாம் செய்யப்படுது. ஆனா எப்பத்தமா வந்துச்சு? மோசேக்கு எப்பதமா வந்துச்சு? மோசே மனஸ்தாபப்பட்டான். என்ன பாவம் செஞ்சான் தெரியுமா? அவன் ஒருத்தனை போயிட்டு அடிச்சு கொன்னுட்டான். 2 எபிரேயருக்கு 2 பேருக்கு சண்டை வரும்போது எகிப்தியருக்கு என்ன பண்ணிட்டான்? எகிப்தியனை கொண்டு போட்டான். கொன்னுட்டு அப்படியே யாருக்கும் தெரியாது நினைச்சிட்டான். யாரு? என் விஷயம் யாருக்கும் தெரியாது, கர்த்தருக்கு மட்டும் தான் தெரியும். ஆமென். சில நேரம் நீங்க தெரியுமா, நான் செஞ்ச தவறு யாருக்குமே தெரியாது. எங்க அப்பாவுக்கும் தெரியாது, எங்க அம்மாவுக்கும் தெரியாது, எங்க மாமாவுக்கும் தெரியாது, எங்க மச்சானுக்கும் தெரியாது, எங்க கூட பிறந்த சகோதரன் கூட தெரியாது. எல்லாருக்கும் தெரியாதுப்பா, ஏசாமிக்கு தெரியும். அல்லேலூயா, ஆமென். மோசே செஞ்சது யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் பிரச்சனை வருது, எகிப்தியனுக்கும் எபிரேயனுக்கும் பிரச்சனை வருது. அப்போ மோசே போயிட்டு நியாயம் தீர்க்க போறான். அப்போ அவன் சொல்றான், என்ன சொல்றான்? அந்த எகிப்தியனை கொண்டது போல எங்களையும் கொல்ல பார்க்கிறாயோ? ஹலோ, இப்பதான் அவனுக்கு மனசாட்சி குத்துது. அப்படி ஐயோ என்ன பண்றான் இப்ப மோசே? என்ன பண்றான் மோசே? எகிப்தை விட்டு, எகிப்தின் அரண்மனையை விட்டு, எகிப்தின் ஆடம்பரத்தை விட்டு, அந்தஸ்தை விட்டு, ஆஸ்தி பாஸ்தை விட்டு, அதிகாரத்தை விட்டு எங்க ஓடுறான்? வனாந்திரத்துக்கு ஓடுகிறான். வனாந்திரத்தில் போய் கர்த்தரோட சஞ்சரிக்கிறான். ஆடு மேய்ச்சிக்கினே தான் இருக்கிறான். கர்த்தரை ஆராதிக்கிறான், கர்த்தரை தேடுறான், கர்த்தரை முகமுகமா தரிசிக்கிறான். கர்த்தர் முற்றிலே அவனோடு பேசுறாரு, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறான். நான் மந்தனா உள்ள ஆண்டவர், நான் திக்குவாய் உள்ள ஆண்டவர். எப்படி இந்த மோசே எப்படி பேசுறான் மத்தியில? கர்த்தர்கிட்ட தாழ்மையா பேசுறான், பணிவா பேசுறான், அன்பா பேசுறான், பொறுமையா பேசுறான். ஆமென். மனஸ்தாபப்படும் போதுதான் அப்படிப்பட்ட எண்ணங்கள், வார்த்தைகள், சிந்தனைலாம் மாறும். இல்லைன்னா எப்படிதான் இருக்கும்? அப்படியே தான் இருக்கும் ஜென்ம சுபாவம். பார்த்தலாம் வா ஒரு கை, மச்சான் நீயும் வாடா. இது என்ன ஆகல, இன்னும் மாறல, அப்படியே இருக்குது. வசனத்தை வாசிக்க 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 அபிஷேகம் உனக்குள்ள இறங்கும். இந்த அபிஷேகம் என்ன பண்ணுது? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றும், உன் சுபாவத்தை மாற்றும், உன் பேச்சை மாற்றும், உன் செயலை மாற்றும். ஆனால் உங்களை போல தான் இருந்தேன், வேறு மனுஷனாய் மாற்றும். எப்போதும் போல இருக்கிற மனுஷனா இருக்கிறதுக்கு எதுக்குங்க பைபிள் படிக்கணும்? எல்லாரும் போல இருக்கிறதுக்கு எதுக்கு பைபிள் படிக்கணும்? எல்லாரும் போல தான் நான் சிம்சோன் இருந்தான். ஆனால் ஆவியான் வந்து இறங்கின பொழுது
பராக்கிரமசாலியாய் மாறினான். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எல்லாரையும் போல இருப்பதற்காக வேதத்தை கர்த்தர் கொடுக்கவில்லை. ஆண்டவர் மலை பிரசங்கத்தை ஆண்டவர் பிரசங்கம் பண்ணவில்லை. எல்லாரை விட நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும்னு தான் மலை பிரசங்கத்தை இயேசு கொண்டு வந்தார். இயேசு பண்ண புரட்சியிலேயே பெரிய புரட்சி என்ன தெரியுமா? மலை பிரசங்கம். ஆமென். அந்த பிரசங்கத்தை தான் யார் கடைபிடிச்சது? மகாத்மா காந்தி. ஆமென். அகிம்சை முறையை கண்டுபிடிச்சது இதுலேருந்து தான் அவர் கொண்டு வந்தார். நாம இதை படிக்கிறது கிடையாது. எல்லாம் உலகத்தாலாம் படித்து அவன் அறிவாளியாக போகிறான். ஆமென். நம்ம என்ன பண்ணுறோம்? ஊரில் இருக்கிற எல்லா புஸ்தகமும் படிப்போம். கல்கி, குமுதம் எல்லாம் படித்து உருப்படாமல் போயிடுது. ஆமென். வேதத்தை வாசிக்கிறவன் ஞானம் உள்ளவன். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானமாக்குற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, மோசே கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டான். அல்லேலூயா. எவனுடைய பிள்ளைகளே மனஸ்தாபம் படணும். ஐயோ ஆண்டவரே மன்னிங்கப்பா, நான் செஞ்ச தவிர மன்னிங்கன்னு சொல்லணும். ஆமென். குற்ற உணர்வே இல்லைன்னு சொன்னாக்கா நீ அபிஷேகத்தில் இல்லைன்னு அர்த்தம். தேவனுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உனக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். தேவன் வராரு, ஏதேன் தோட்டத்தில் வராரு. தோட்டத்தில் வந்தா ஆதாமே எங்க இருக்கிற? ஆண்டவர் நானும் ஏவாள எங்க இருக்கிறோம்? ஒளிந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்பா ஒளிஞ்சு நிற்கிறீங்க? நாங்கள் நிர்வாணியா இருக்கிறோம். உங்களை நிர்வாணி என்று சொன்னது யார்? இது வரைக்கும் என் கூட தான் இருந்த. ஆமென். என் கூட தான் பேசி நின்ற, என் கூட தான் உலாவி கொண்டு இருந்த. இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா பாவம் செஞ்சுட்டான். மனஸ்தாபம். தேவனை பார்க்க முடியல, தேவனோட பேச முடியல. சிலரெல்லாம் ஏன் ஜெபிக்க வர முடியல? சிலர் பாருங்க, சரியா வந்து ஆராதிக்க முடியாது, சரியா வந்து பைபிள் வாசிக்க முடியாது, சரியா வந்து தேவ சமூகத்தில் பிரசனத்தை உணர முடியாது. ஏன்னா இவங்க கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறாங்க பாவம் செஞ்சு. அதனால தான் தேவனுடைய ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எதிர்பார்க்க முடியல. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. 136வது சங்கீதத்தில் பாருங்க, 1 வாசிக்க பார்க்கலாம். ஒரு 6 வசனம் வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலிலால சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். போதும். ஆமென். அல்லேலூயா. பெரிய சுடர்களை, பெரிய காரியங்களை செய்தவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. ஒருவராய் செய்கிறவர் பெரிய காரியத்தை. இவ்வளவையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? ஆமென். உங்க வேலையில செய்ய மாட்டாரா? செய்வாருங்க. உங்க அதிகாரி முன்னாடி கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். ஆமாங்க. கர்த்தர் செய்ய நினைச்சிட்டார்னா எப்படிப்பட்ட மனுஷனையும் கர்த்தர் மாற்ற முடியும். ஆமென். அல்லேலூயா. உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. யோசேப்பு ராத்திரியோடைய ராத்திரியா கிளம்பிடலாம் நினச்சி தான் மனைவியை, பிள்ளைகளை எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி தனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை, அவனுடைய சம்பத்தை, அவன் சம்பாதிச்ச சம்பத்தை எல்லாம் சேர்த்துக்கின்னு ஊரை விட்டு கிளம்பலான்னு சொல்லி கிளம்புறான். ஆமென். ஆனால் யாக்கோபு என்ன பண்ணுறான்? ராத்திரியோட ராத்திரி என்ன பண்ணுறான்? எல்லாத்தையும் மூட்டை கட்டின்னு கிளம்புறான். இவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எல்லாம் எத்தனை வருஷம்?
20 வருஷம் கஷ்டப்பட்டதை சம்பாதிச்சு கொண்டு போகலான்னு நினச்சி எடுத்துன்னு போனா இவன் பயந்து நிற்கிறான். ஆனா யாருக்கு? நான் முதலாளிக்கு பயப்படுறான். முதலாளி என்ன சொல்லுவாரோ, முதலாளி என்ன செஞ்சிடுவாரோ, முதலாளி நமக்கு விரோதமாக எழும்பிடுவாரோ. சிலர் பாருங்க, சில ஓனருக்காக பயப்படுவாங்க. கம்பெனியில் எதனா சொல்கிறாங்களோ, நம்ம தனியாக கடை வச்சா, தனியாக பிஸ்னஸ் பண்ணால் நமக்கு எதனா பிரச்சனை வருமோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை கொண்டு வருவார் என்று சொன்னால் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார். நீ நான் சொல்கிற மாதிரி செய், நான் சொல்கிற கொப்புகளை வெட்டி உன் ஆடுகளுக்கு போடு, அதுக்கு பொலியும், அதெல்லாம் உனக்கு வச்சுக்கோ. புள்ளி உள்ளதெல்லாம் உனக்கு, புள்ளி இல்லாதெல்லாம் லாபானுக்கு. ஆமென். பாருங்க, இவன் தனியாக தன் ஆடுகளை மேய்த்து அதை பொலிய வைத்து அதனுடைய ஆசீர்வாதங்களை அவன் சுதந்திரிக்கிறான். ஆமென். இந்த யாக்கோபு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் சொன்னபடியே செய்து எல்லாவற்றையும் முடித்த பிறகு தன் மனைவியை தன் குடும்பத்தை அழைத்து கொண்டு அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு கடந்து போக நினைக்கிறான். லாபானோ எதிர்பட்டு வருகிறான். ஆமென். ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரியே கர்த்தர் லாபானிடத்தை பேசுகிறார். ஆமென். யாக்கோபுக்கு நன்மையின்றி தீமை ஒன்று செய்யாதிரு. உங்கள் அதிகாரிகளோடு கர்த்தர் பேசுவார், உங்கள் சூப்பர்வைசரோடு கர்த்தர் பேசுவார், உங்கள் மேனேஜரோடு கர்த்தர் பேசுவார், உங்கள் எம்டியோடு கர்த்தர் பேசுவார். பேச மாட்டாரா? உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறாருங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்ய விரும்புகிறாரு. ராத்திரியே கர்த்தர் பேசிட்டார் அவங்ககிட்ட. இவன் நினச்சுனுக்கிறான், யாக்கோபு என்ன பண்ணுவான்னு தெரியலையே, விடுவானோ விடமாட்டானோ இந்த லாபானு, பயந்துனே தான் போகிறான். இவன் ஒரு பயந்தாங்கோழி நினைக்கிறான். ஆமென். அங்கே போனால் ஒருத்தன் அதுக்கு மேலே ஒருத்தன் எதிர்பட்டு வரான். யாக்கோபுக்கு விரோதமாக அவன் சகோதரனாக ஏசா புறப்பட்டு வருகிறான். பேய்க்கு பயந்து பிசாசுக்கிட்ட மாட்டுவாங்க சொல்லுவாங்க பழமொழி. ஆமென். இங்கேருந்து பேய்க்கு பயந்துனாக்கா லாபானுக்கு பயந்து போகிறான். அங்கே போனால் பிசாசு எதிர்பட்டு வருது. வேதம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்துங்களா அப்பாவது அவன் உங்களை விட்டு. இவன் என்ன பண்ணுறான்? அவன் எப்படி எதிர்த்து நிற்கிறான்? யாக்கோபு எப்படி எதிர்த்து நிற்கிறான்? தனிப்பட்ட முறையில் போயிட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணுறான்? ஆண்டவரோட போராடி, ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தால் வழியே நான் விட மாட்டேன். கர்த்தரோட போராடுறான் அவனுக்குரிய ஆசீர்வாதத்துக்காக. என்ன ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். நம்மால் யாரும் ஜெபம் பண்ணுறதே கிடையாது, கர்த்தர்கிட்ட போராடுறதே கிடையாது. ஆனால் தேவன் ஆசீர்வதிக்க மட்டும் பண்ணோம். நடக்குமா? ஆமென். சில பிள்ளைகள் ஜெபம் பண்ணீங்க, 40 நாள் வந்து ஜெபிச்சிங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்கள் வைராக்கியத்தை கர்த்தர் பாராட்டுவார். என்ன தெரியுமா? நீ 40 நாள் இருந்து உபவாசம் பண்ணி ஜெபிச்சிய உனக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய். ஆமென். புரியுதா உங்களுக்கு? யாக்கோபு மனுஷனோடும் தேவனோடும் போராடி, லாபம் வரான், சகோதரன் வரான், கொலை பண்ணணும்னு நினச்சவன் 400 பேரை கூட்டு வரான். எவ்வளோ பேர்? படைபலத்தை கூட்டு வரான். வந்தவன் என்ன பண்ணுறான்? கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்குறான், சகோதர சிநேகத்தை வெளிப்படுத்துகிறான். இவன் பயந்து என்ன பண்ணுறான்? எப்பா என் சொத்தெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீ எடுத்துக்கோ, எனக்கு உயிரை மட்டும் விட்டுரு. ஆமென். இவன் சொத்தெல்லாம் பயந்து போய் கொடுக்குறான். அவன் சொல்கிறான், எனக்கு கடவுள் எனக்கு நிறைய கொடுத்துருக்குறாரு, எனக்கு எதுக்குறா, நீயே வச்சுக்கன்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பார்த்தீங்களா? ஆமென். ஆமாம், அதை விரும்பவே இல்லை பாருங்கள் ஏசா. ஆமென். எல்லாம் நீயே வச்சுக்கப்பா, நீயே உன் குடும்பத்தை பார்த்துக்க, நீயே உன் குடும்பத்தை வச்சு நீயே ஆசீர்வாதமாக இரு. ஏன் தெரியுமா? கர்த்தர் வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களை யாக்கோபுக்கு வைத்திருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எதை இழந்தாலும் யாக்கோபு
வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களை இழக்கவில்லை. ஆமென். ஏசா கூட இழந்துட்டான், ஆனால் யாக்கோபு இழக்கல. அதற்காக போராடினான், அதற்காக விட்டு கொடுத்தான், அதற்காக பசியா இருந்தான், அதற்காக தாகமா இருந்தான். இருந்தானா இல்லையா? எத்தனை பேர் புரியுது? ஆமென். பழைய ஏற்பாடு படித்தவங்கெல்லாம் புரியும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவனுக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார். ஆமென். இன்றைக்கு உங்களுக்கும் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னும் சில பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் ஒரு ஸ்டெப்பு கூட ஏற முடியல பாஸ்டர், இன்னும் ஒரு ஸ்டெப்பு கூட நான் ஆசீர்வாதத்தை பெற முடியல அப்படி சொல்கிற உங்களுக்கும் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் நிலைமையாகுது பாஸ்டர், வெறும் வலையே அலசி 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 அடிக்கடி வைப்பாங்க, வீட்டில் ஒன்றுமே இருக்காது. ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலை சிலருக்கு இருக்கும். எல்லாம் மார்வாடிகள் இருக்கிறோம், நிலைமையே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்டவங்களையும் இயேசு சந்திக்க வருகிறார். லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் பேதுரு கரையில் நின்று கொண்டு வலை அலசி கொண்டிருக்கிறான். அங்கே இயேசு வருகிறார். வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டோம், இந்த மாசம் ஃபுல்லாக பிரயாசப்பட்டோம், என் சம்பளமே சரியா வரலையா, ஒன்றும் அகப்படல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அல்லேலூயா. ஆகிலும், அல்லேலூயா. ஆனாலும் உங்க வார்த்தையின்படி நான் வலையை போடுறேன், இந்த வார்த்தையின்படி என்ன பண்றேன், வலையை போடுறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி வலையை போட்டு பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். உங்களுக்கு ஆச்சரியமாக கர்த்தர் நடத்துவார். ஒன்றும் இல்லாத வலையை அலசி கொண்டு வந்த அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னார், உன் வலையை வலது பக்கமாக போடுன்னு சொன்னார். ஆமென். வசனத்தின்படி கீழ்ப்படிந்து கரையில் இருந்த படகை தள்ளி கொண்டு போய் ஆழத்திலே தன் வலையை போட்டான், மீன்களை பிடித்தான், படகு நிரம்பினது. அவன் படகு மட்டுமா நிரம்பிச்சு, கூட்டாளியின் படகுகளையும் கூப்பிட்டு அதையும் நிரப்பினார். ஆமென். நம்ம மட்டும் நிரம்பினா பத்தாதுங்க, நம்ம சொந்த பந்தம், அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாம் எல்லாரும் நிரப்புவார். அப்போ அவங்க எங்கே வரணும், வலது பக்கம் போடுறதுக்கு வரணும், வார்த்தையை கேட்கறதுக்கு வரணும். ஆமென். வலது பக்கம்ன்றது வார்த்தையை கேட்டு போட்டான், அந்த கூட்டாளியும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு போடணும். ஆமென். அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். ஆமென். அல்லேலூயா. அந்த வார்த்தை நீங்கள் தான் சொல்லணும். ஏசப்பா சொன்னார்ப்பா, வலது பக்கம் போட சொன்னார், போடு, நீ போட்டால் தான் உனக்கு கிடைக்கும், எனக்கு போட்டால் நான் வந்துச்சு, உனக்கும் தருவார், போடு. ஆமென். சொல்லி பாருங்க, உன்னையும் ஆஸ்வதிப்பார், அவனையும் ஆஸ்வதிப்பார். ஆமென். அவன் படகு நிரம்புது பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் பேதுருவுக்கு செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். அவன் பாருங்க, அவன் சொல்றான், நான் பாவியான மனுஷாண்டவரே. உணர்றான் பத்தியா? அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, ஹல்லேலூயா. பாவ உணர்வு அடையதான். நம்ம எவ்வளவு வந்தாலும் பாவ உணர்வு அடைய கிடையாது. சகை வீட்டுக்கு போறாரு, சகை பாவ உணர்வு அடையலாம். சர்ச்சிலே உட்காந்துக்குது, இது பாவ உணர்வே கிடையாது, செஞ்ச பாவத்தையும் செய்யுது. அப்புறம் எப்படி கர்த்தர் ஆஸ்வதிப்பாரு? பெரிய காரியம் எப்படி நடக்கும், அற்புதம் எப்படி நடக்கும்? பழைய குருடி கதவை தரடிதான் கதை. கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொன்னா பாவ உணர்வு அடைந்த அந்த பாவத்தை விட்டுட்டு வெளியே வந்துடணும். ஏன் கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரியா, நீ இங்கே வாயா. ஆமென். பைபிளை வாசி, டெய்லி ஜெபம் பண்ணு, செபிக்கிற ஆளா மாறு, வேதத்தை போதிக்கிற ஆளா மாறு. காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய ஆளு நீ. இன்னும் ஒரு வசனம் தெரியல,
ஒரு ஜெபம் பண்ண தெரியல. ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 11:18 பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மனம் திரும்புதலை கர்த்தர் விரும்புகிறார். மனம் திரும்புதலை கர்த்தர் அருளி செய்கிறார். ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும், ஆமா, புறஜாதிக்கும் அருள் செய்தார் சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறாங்களாம். உனக்கு கொடுத்த கர்த்தருடைய ரட்சிப்பை நீ என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தவனவா? உன் பாவத்தை உணர்வடையணும். ஞானிங்க, பாவத்தை விட்டு விலகுங்க. பாவ ஜீவியம் செய்யாதீங்க. மனம் திரும்புங்க. ஆமென். வேதம் சொல்லி பரலோக ராஜ்யம் 2 தீமோத்தேயு 2:25 வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:25. எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும், ஆமென், மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும். கர்த்தர் மனம் திரும்புதலை அருளுகிறவர். ஆமென். மனம் திரும்புதலை கர்த்தர் விரும்புகிறார். யோவான் புத்தகம் 6:44 சொல்லப்பட்டிருக்குது, பிதா உங்களை இழுத்து கொள்ள விரும்புகிறார். ஆமென். பிதா இழுத்து கொள்ளாவிட்ட ஒருத்தனும் மனம் மாற முடியாது. அதனால நீ அவர் இழுத்து கொள்ளும்படி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்க கருத்தை நான் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஐ எம் சரண்டர். என்ன பண்ணோம்? ஆமென். சொல்லுங்க, வாசிக்க பார்க்கலாம். என்னை அனுப்பின பிதா ஒருவரை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். ஆமென். கடைசி நாளான நான் அவனை எழுப்புவேன். பாருங்க, ஒரு பெரிய குடிகாரனை ஒரு போலீஸ் அதிகாரி என்ன பண்ணாரு? இழுத்து கொண்டு போறாராம். பாருங்க, ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு குடிகாரனை அடிச்சு ரோட்டில், என்னடா குடிச்சிட்டு கலடா பண்ணிருக்க, வம்பு வாங்கியிருக்கிற, பிரச்சனை பண்ணிருக்கிற, வாடா அப்படின்னு சொல்லி இழுத்துன்னு போகும்போது அதை ஜான் வெஸ்லி ஊழியக்காரர் பார்க்குறாரு. அவர் சொல்றாரு, நான் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டா என் நிலைமையும் இதுதான். ஆமென். லட்சக்கணக்கான மக்களை ரட்சிப்புக்குள் நடத்தின ஜான் வெஸ்லி சொல்றாரு, நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கலனாக்கா என்னையும் இப்படி தான் அடித்து இழுத்து கொண்டு போயிருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நானும் ஒரு காலத்தில் குடிகாரனாக இருந்தேன். நானும் ஒரு காலத்தில் மனம் திரும்பாமல் இருந்தேன். இன்னைக்கு நான் மனம் திரும்பினதுனால ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்கிறேன். அல்லேலூயா. ஜான் வெஸ்லி சொல்றார். ஆமென். அல்லேலூயா. மற்றவர்களோடு உங்களை ஒப்பிடாதீங்க, இயேசுவோடு உங்களை ஒப்பிடுங்க. ஸோ நான் அவனை மாதிரி இல்லை, நான் இவனை மாதிரி இல்லை, அவன் எப்படிங்கிறான் பார்த்தியா, அவன் எப்படி பேசுகிறான் பார்த்தியா. சிலர்லாம் மற்றவங்களை குறை சொல்லுவாங்க, கொண்டு நீ எப்படிமா இருக்கிற. ஆமென். அல்லேலூயா. ஆமென். மற்றவங்களை கம்பேர் பண்ணாதீங்க உங்களை. ஆமென். நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்க. நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், மற்றவங்களை கம்பேர் பண்ணி பேசாதீங்க. அவரை பாரு, இவரை பாரு, பால் தினகரனை பாரு, மோகன் சி லாஸ்தர் ஐயாவை பாரு. இப்பெல்லாம் ஊழியக்காரங்களை தான் குறை சொல்றது. இப்போ யூடியூப்ல அவங்களாம் ஆக்கினிக்கு தள்ள போறாங்க. வச்சுக்கிறாங்க கத்த. ஒரு நாளைக்கு பாஸ்டர்கள்லாம் குறை சொல்றவங்களாம் பரலோகம் போக முடியாது, நரகம் தான். ஆமென். ஊழியக்காரங்களை குறை சொல்றதுக்கு நீ யாரு, நீங்க யார், நம்ம யார்? ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம வந்து யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் மனம் திரும்பணும், ஜெபம் பண்ணுங்க.
யாராவது தவறு செஞ்சால் அவங்களுக்கு ஜெபம் பண்ண, எல்லாரும் அதையே சும்மா அதையே போட்டு இன்றைக்கி எல்லாம் மற்றவங்களுக்கு என்ன எரிச்சல் ஆகுது, இடரல் ஆகுது. சிறியவன் ஒருவருக்கு இடரல் உண்டாக்கின அவனுக்கு ஐயோ. உன் யூடியூப் மூலமாக உன்னுடைய வார்த்தையின் மூலமாக மற்றவர்கள் இடரும் போது அது ஐயோ. யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்பட வேண்டிய ஆள் ரட்சிக்கப்படாமல் போயிட்டான்னு வச்சிங்களேன், என்னாச்சு? இடரலு. உன் யூடியூப் இடரலு, நீ உன் வார்த்தை இடரலு, உன் பிரசங்கம் இடரலு. ஆமென். அதனால் ஜாக்கிரதையாக பேசணும், ஜாக்கிரதையாக சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இடரல் உண்டாகாதபடி நாம் செய்ய வேண்டும். ஆகவே என்ன செய்யணும்? மற்றவர்களை பார்த்து நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடாது. இயேசுவை பார்த்து ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்ப வேண்டும். அப்போ தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். வேதம் சொல்றது நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டாம். நீதிமானுடைய வீட்டில் என்ன இருக்குது? கர்த்தர் பெரிய காரியங்களை, பெரிய அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. என்ன அதிசயம், என்ன அற்புதம்னா, உங்கள் வீட்டில் பொக்கிஷங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறாரு. ஆமென். நீதிமொழிகள் 15:6-3 சொல்லப்பட்டிருக்குது. நான் அதை தியானம் பண்ணும்பொழுது கர்த்தர் சொல்கிறார். யோசுவாவின் புத்தகத்தில் 2:21 பார்த்தீங்கன்னாக்கா, 2:13 பார்த்தீங்கன்னாக்கா, மதில் சுவற்றிலே ஒருவள் குடியிருக்கிறார். யோசுவாவில் புத்தகத்தில் பார்க்கிறோம். அந்த எரிகோ பட்டணத்தின் மேலே. ஆமென். அவள் யாரு? அவள் வேசி தான். அவள் பாருங்க, பாவம் செய்கிறா ஆத்மா தான். ஆனால் அவள் என்ன செய்ய தெரியுமா? நீதிமானுடைய வார்த்தையை கேட்டு, சத்தியத்தை கேட்டு, தன் வீட்டிலே தன்னுடைய வாசக்காலில், அதாவது ஜன்னலில் சிவப்பு நூலை கட்டினாள். சிவப்பு நூல் எதுக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சிவப்பு நூலை தன் வீட்டில் கட்டுறா. இன்னைக்கு நிறைய வீட்டில் பாருங்க, வாசக்காலில் சிவப்பு சாயம் பூசுறாங்க, குங்குமம் வைக்கிறாங்க இல்லையா? பட்டை போட்டு திரியேக நாமம் போட்டு குங்குமம் வைக்கிறாங்க. எதுக்கு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அந்த ரத்தத்தை வைக்கிறாங்க. ஆமென். அது அடையாளம், ஒரு அடையாள சின்னம். இந்த அடையாள சின்னத்தை பார்த்து அன்றைக்கு எரிகோவில் இருந்ததான அந்த ஸ்திரீ, ஆமென், மீட்கப்படுகிறாள். அல்லேலூயா. வாசிங்க அதை. உங்கள் வார்த்தையின்படி ஆக கடவது. ஆமென். பார்த்தீங்களா? அவங்க போயிட்டாங்க. ஆனா அவன் என்ன பண்ணலாம்? ஏங்க, உங்களுக்கு போதிக்கிற நாங்கள் போயிடுவோம். சிவப்பு நூலை நீங்கள் கட்டியிருக்கணும், ரட்சிப்பின் நூலை நீங்கள் வச்சிருக்கணும். ஆமென். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. நிறைய பரிசுத்தவான்கள் போயிட்டாங்க, போதிச்சவங்களாம். யாரெல்லாம் அந்த ரட்சிப்பை கட்டி வைத்திருந்தாங்களோ, யாரெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே இருந்தாங்களோ, அவங்க தான் போக முடியும் அடுத்தது வருகைக்கு. ஆமென். சிவப்பு நூலை தொலைச்சிட்டேன், ரட்சிப்பை இழந்துட்டேன்னா போக முடியுமா? எல்லாரோட நீயும் அழிக்கப்பட்டு தான் போனோம். எரிகோ பட்டணத்தில் இருந்தவங்க எல்லாம் அழிக்கப்பட்டாங்க. ஆமென். ஆனா இந்த வேசியின் வீடு மட்டும் அழிக்கப்படல. ஏன்? ஏன்னா மனம் திரும்பின வீடு. ஆமென். அல்லேலூயா. இயேசுவை, தேவனை விசுவாசித்த வீடு. 2:11 பார்த்தீங்கன்னா, கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று தேவனை உயர்த்துகிறார். ஆண்டவர் நாமத்தை கனப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவர் நாமந்தான் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். கையை தட்டு. ஆமென். அல்லேலூயா.
இவர் ஒருத்ததான்யா, இவர் ஒருத்ததான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனங்களே, விசுவாசிக்கிற பிள்ளைகளே, பாருங்க அவளுடைய விசுவாசத்தை கவனிங்க. இந்த ராகாப்புடைய விசுவாசத்தை கவனிங்க. இந்த ராகாப் இவள் பேர் சொல்லப்பட்டது பாருங்க, அது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். இவள் பேர் புதிய ஏற்பாடுல சொல்லப்பட்டது பாருங்க, அது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. உங்க பேரு ஜீவ புஸ்தகத்தில் இருக்குமா? உங்க பேர் எழுதப்பட்டிருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஏன்? விசுவாசித்தவள். கர்த்தர் உனக்கு பெரிய அவள் பாருங்க, அவ குடும்பம். அவ சொல்றா, நான் மட்டும் காப்பாற்றப்பட்ட பார்த்து போதாது, நான், என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் மாமா, மச்சான் எல்லாரும் காப்பாற்றப்படணும். அவ கேட்குற ஒரு வேண்டுகோள் வைக்கிறா பாருங்க. எப்படி? ஐயோ ஆண்டவரே, நான் மட்டும் வேணாம், என் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். அவ சொன்னது போலவே 13 வசனம் பாருங்க. ஆமென். எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க. நான் சொல்றது கேட்குறிய நீ? அம்மா நீ கேட்ட, நான் என்னம்மா சொல்கிறேன், நீ எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உன் வீட்டில் வச்சுக்கோ. அந்த வீட்டில் என்ன பண்ண? சிவப்பு நூலை கட்டு. ஆமென். அல்லேலூயா. நோவா, நீ எல்லாரையும் கூப்பிட்டு வந்து எங்கே வை? பேழைக்குள்ளே வை. பேழையை நான் வந்து என்ன பண்ணுவேன்? அடைப்பேன். அல்லேலூயா. பேழையை கர்த்தர் அடைத்து பேழைக்குள்ளே இருந்து எல்லாரையும் காப்பாற்றினார். ஆமென். உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றுவா. நம்ம என்ன பண்ணோம்? நம்ம செபிக்கணும். ஆண்டவரே, என்னை மட்டும் ரட்சித்தீங்களா? ஆண்டவரே, என் குடும்பத்தை ரட்சிங்கப்பா, நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. ஆமென். நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31-32 சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீயும் உன் குடும்பம் ரட்சிக்கப்படணும். அதாங்க பெரிய காரியம். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களை மேன்மையாக ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதிசயமாக இருக்க போது. ஆமென். ஆச்சரியமாக இருக்க போது. எண்ணி பார்க்க முடியாத. இவன் நினச்சிருப்பாளா? யோசிச்சு பாருங்க. இவன் வாழ்க்கையில் இப்படி நடக்க நினச்சிருப்பாளா? இந்த வேசி எவ்வளோ பாக்கியம் பாருங்க. அவன் குடும்பமே காப்பாற்றப்பட்டது மட்டும் கிடையாதுங்க, அவன் குடும்பம் ராஜா குடும்பமாக மாறுது. ஆமென். ஆமென். அவன் குடும்பம் எப்படி மாறுது? ராஜா குடும்பம். அவருடைய சந்ததி யாரு? யாரு வரான் சந்ததியில்? தாவீது வரான். 2வது ராஜா தாவீது வராரு. தாவீது வம்சம் எப்படிப்பட்ட வம்சம்? ராஜ வம்சம். அம்மா, ஒரு மதில் சவரில் ஒரு ஓரத்தில் பாளையத்துக்கு புறம்பே எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கிடந்த அவன் சந்ததி என்ன குடும்பம்? ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆமென். நம்ம குடும்பம் எப்படி ஆயிடுதுப்போ? இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டோமோ நம்ம குடும்பம் என்னவா மாறுது? ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. பாடலாமா? எல்லாம் சேர்ந்து இந்த பாட்டு எல்லாம் பாடலாமா? ஆமென். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஸ்டார்டிங் பண்ணுங்க பார்க்கலாம். நான் ராகத்தை மறந்துட்டேன். என்ன பார்க்க எல்லாம் முறைக்கிறீங்க? நீங்களே மாதிரி நானே எப்படி பாஸ்டர் இருந்தீங்களா? ஆமென். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆமென். அப்பலாம் மாறி அப்போ வந்துச்சா இல்லையா? சோத்ரம். அல்லேலூயா. கர்த்தரால ஃபாதர் பாட்டு தான்.
பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, என்னை மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்கள் நாங்களே, ஆசாரியர் உம்மை ஆராதி. புறச்சாதியா இருந்த நம்மை ராஜாக்களாய் ஆசாரியர்களை கர்த்தர் மாற்றுகிறார். எப்ப தெரியுமா? நீ தேவனை விசுவாசிக்கிற பொழுது, ஆண்டவரை நம்பும் பொழுது, இவரே தேவன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் என்று விசுவாசிக்கும் பொழுது, பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு கூறுகிறோம், எங்கள் ஆவியானவரே அன்பு கூறுகிறோம், மேல் அன்பு ஆண்டவரே. எண்ணி முடியாத அதிசயங்களை நீ செய்கிறவர் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் நினைச்சு பார்க்காத அதிசயத்தை, அற்புதத்தை இந்த மாதம் செய்வேன்னு வாக்கு பண்ணிருக்கீங்க. பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலங்களில், குடும்பத்தில் கர்த்தர் செய்யுங்க ஆண்டவரே. நீ சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமீன். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். நிச்சயமாக எனக்கு தெரியும், ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஆமே, நான் எழுதினதை பேசாம ஆவியானவர் சொன்னதை பேசியிருக்கிறேன். ஆவியானவர் உங்களுக்கு விலக்கி சொன்னதை சொல்லியிருக்கிறேன். ஆவியானவர் நிச்சயமா உங்களோடு இடைப்பட்டு இருக்கிறார். உங்களை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கும்படி கர்த்தர் பேசியிருக்கிறார். நீங்க அப்படி வரும்பொழுது பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். உங்க வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல மோசேயுடைய வாழ்க்கையில செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆண்டவரே ஆசீர்வதி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கிற நேரம். ஆமென். கர்த்தருக்கு நாம் காணிக்க